சினி கேலக்ஸி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அமரர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களை பற்றிய புகழாரம் இதோ உங்களுக்காக. வணக்கம். இந்திய வர்த்தக சினிமாவிற்கென்று தனிப்பட்ட இலக்கணம் என ஏதாவது ஒன்றை சொல்வதானால் நான் இப்படி சொல்வேன்: புதியதை சொல், புதியதாக சொல். அப்படி செய்தவர்களே சினிமாவின் வரலாற்று நாயகர்களாக நீடித்திருக்கிறார்கள். என்னுடைய குருநாதர் அமரர் கே. பாலச்சந்தர் தன்னுடைய தனித்துவத்தாலும் புதுமை நாட்டத்தாலும் தமிழ் சினிமாவின் இந்தியாவின் முகமாக அறியப்படுகிறார். சினிமாவிற்கு பல்வேறு அழகியல்கள் உண்டு. அத்தனை வகைகளிலும் தன் முத்திரை படைப்புகளை தமிழுக்கு தந்து சென்றிருக்கிறார் என் குருநாதர். வணிகத் திரைப்படங்கள் கோலோச்சி கொண்டிருந்த யுகத்தில் அந்த பெரும் போக்கிலிருந்து விலகி புதிய புதிய வாழ்க்கைகளை திரைக்களங்களாக்கியவர் அவர். தான் சார்ந்த பிராமண சமூகத்தை கடுமையாக விமர்சித்தவர் அவர். நகர்ப்புறங்களின் கீழ் நடுத்தர குடும்பங்களின் பின்கட்டு வாழ்க்கையை திரைவிலைக்கு பார்த்து திரைக்கு கொண்டு வந்தவர். நகர்ப்புற பின்னணியில் கூட்டு குடும்பங்களின் பாடுகள், உழைத்து குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெண்களின் ஆளுமை, வேலைக்கு போகும் பெண்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் எதிர்கொண்ட சிக்கல்கள், குடும்ப வன்முறைகள், சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராக சுதந்திரத்தை நோக்கி திமிரும் மனோநிலைகள், கலைஞனின் தத்தளிப்புகளை சித்தரிக்கும் படங்கள், அரசியல் ஒடுக்குமுறைகளை கலாபூர்வமாக எதிர்க்கும் அரசியல் படங்கள், எங்கும் எதிர்மறையான உளநிலைகள் நீடித்திருந்த நாட்களில் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றை கசியவிடும் படங்கள் என விதவிதமான படைப்புகளை இன்றைய சமூகத்திற்கான கனவை அன்றே விதைத்த சிந்தனை பாய்ச்சல்கள். புன்னகை மன்னன் திரைப்படத்தின் 175வது வெற்றி விழாவில் அவர் எனக்கு புரட்சி மன்னன் என்று ஒரு பட்டம் தந்து போற்றினார். இன்று இக்கணம் நின்று அமரர் பாலச்சந்தர் அவர்களின் திரைக்காவியங்களை நோக்கும்போது அந்த பட்டம் அவருக்குத்தான் மிகுந்த பொருத்தம் என்று தோன்றுகிறது. மை டியர் ராஸ்கல், நான் போனதுக்கப்புறம் எனக்கு பட்டம் கொடுக்குறியா நீ என அவர் சொல்வது எனக்கு கேட்கிறது. என்னுடைய 16வது வயதில் அமரர் திரு கே. பாலச்சந்தரின் அறிமுகம் எனக்கு கிடைக்க பெற்றது. இப்போது 50 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர் எனக்கு இயக்குனர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு குருவின் ஸ்தானத்திலிருந்து தந்தையின் ஸ்தானத்திற்கு உயர்ந்தவர். குருவைப் போல பேசுவார், பொறுப்பான அப்பாவைப் போல ஏசுவார். அவரை உங்களோடு சேர்ந்து நானும் நினைவு கூறுகிறேன். வணக்கம்.